அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நாம் பெருமாளுக்குரிய ஒரு மாதமாக பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களினுடைய வழிபாட்டு நாளாகவும் கருதப்படுது. எவ்வாறாக ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமும் இறை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாகவும் விளங்குகிறதோ, அதற்கு நிகராக ஒரு மாதமாக பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் திகழ்கிறது. தமிழ் மாதங்களில் குறிப்பிட்ட சில மாதங்களை இறை வழிபாட்டிற்கு அப்படின்னே அர்ப்பணிக்கப்பட்ட காலங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம் மற்றும் கார்த்திகை மாதம், இந்த மாதிரியான மாதங்கள் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கே உரியதான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய திதிகள், கிழமைகள், விசேஷ நாட்கள் எல்லாமே அதி பலனுள்ளதாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு சக்தி நிறைந்ததாக இருக்கும். நமக்கும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் ஏற்றதாக இருக்கக்கூடிய பட்சத்தில், அதிலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மற்றும் சித்திரை மாத பௌர்ணமிகளை போல சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய சிறப்பு என்ன? புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில நாம விரத வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும்? அதிலும் இந்த பௌர்ணமி விரதம் அப்படின்றது சிவபெருமானை நோக்கி நாம இருக்கக்கூடிய பட்சத்துல அதுல நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தின பல முக்கிய பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்பசி மாத பௌர்ணமி மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் முதல் அனைத்து மாதங்கள்லையும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி பௌர்ணமி அன்று வீட்டில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதும், அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் பல விசேஷ பலன்களை தருங்க. புரட்டாசி பௌர்ணமி தினத்தை பாகுலி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த நாளில் சிவனை நாம வழிபட்டோம் அப்படின்னா துன்பங்கள் நம்மை நெருங்காது. புரட்டாசி பௌர்ணமி அன்று காலையில சிவ வழிபாடு செய்தால் முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் மட்டுமின்றி இந்த பிறவியில செய்த பாவங்களும் நீங்க பெறும். மாலை வேளையில வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா 7 பிறவிகளில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் நாம் விரும்பிய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி விளங்குகிறதுங்க. புரட்டாசி மாத பௌர்ணமியில் செய்யப்படக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது ஏகாதசி விரத வழிபாட்டிற்கு இணையான பலன்களையும் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில ஏற்றமும் புண்ணிய பலன்களும் தரக்கூடியது தாங்க புரட்டாசி மாத பௌர்ணமி. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியில பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது. ஆனால் பௌர்ணமி வரக்கூடிய மாதங்கள் மற்றும் கிழமைகளினுடைய அடிப்படையில் அதனுடைய சிறப்புகள் மட்டும் இல்லாமல் வழிபாட்டு பலன்களும் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்திற்குரியதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமியாகட்டும், விசேஷங்களாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மகத்துவம் பெற்றதாக பார்க்கக்கூடிய வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது தனி மகத்துவம் பெற்றதாகவே கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி பௌர்ணமி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது
அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, அதாவது வந்து அக்டோபர் 6 திங்கட்கிழமை வந்து இந்த புரட்டாசி மாதத்திற்குரிய பௌர்ணமி வந்து வருகிறதுங்க. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமையோடு சோமவாரத்தோடு வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய கிழமை. அதை வந்து நாம் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். திங்கட்கிழமையை வரக்கூடிய எல்லா விசேஷம் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிவபெருமானுக்குரிய கிழமையான திங்கட்கிழமையில வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது சோமவார பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோமவார பௌர்ணமி அன்று நாம இருக்கக்கூடிய விரதங்களாகட்டும், செல்லக்கூடிய கிரிவலமாகட்டும் நமக்கு அதி நன்மைகள் வந்து தரக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்துல வந்து திங்கட்கிழமையோடு வந்திருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியதே அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாத பௌர்ணமியில பெருமாளையும் வந்து குல தெய்வத்தையும் மனதார வழிபட்டு வந்தோம்னா மகத்தான பலன்களையும் பெற முடியும். பௌர்ணமி சிவன் விஷ்ணு இருவருக்குரிய உகந்த வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல புரட்டாசி மாதமும் பெருமாள் மற்றும் அம்பிகை வழிபாட்டிற்கு உரியதாகவே வந்து பார்க்கப்படுகிறதுங்க. இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று அம்பாளை பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் உள்ளிட்ட தெய்வர்கள் போற்றி துதித்திருக்காங்க. அதன் விளைவா குளிர்ச்சியான ஒளி பொருந்திய முகத்துடன் பௌர்ணமியில சாந்த சொரூபினியாக அன்னை காட்சியளித்தாங்க. புரட்டாசி மாத பௌர்ணமியான இன்று பார்க்கும் பொழுது விரதமிருந்து மாலை சந்திர உதயத்தில் நிலவையும் அம்பாளையும் நாம் தரிசனம் செய்யறது அவசியமாகிறது. இந்த நாளில் நாம் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். மேலும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் கிடைக்கும் மற்றும் சந்ததியினர் சிறக்க வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தில் வீட்டில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறதுனால அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பில்வ அர்ச்சனை செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவதாலும் விசேஷ பலன்கள் உண்டாக பெறும். புரட்டாசி பௌர்ணமி நாட்களில் தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜெபித்தபடியே தியானமும் தவமும் செய்து அன்னையின் அருளை பெறுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால புரட்டாசி பௌர்ணமியில அம்பிகையை நினைத்து தியானம் செய்வது, அபிராமி, அந்தாதி போன்ற பாடல்கள் பாடுறது, அம்பிகையை வழிபடுறது, சிவனை நினைத்து கிரிவலம் வருவது போன்றவை சிறப்புடையதாகவே பார்க்கப்படுகிறது. புரட்டாசி பௌர்ணமி நாள்ல காலை வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும். பகல் பொழுதுல சிவபெருமானை வழிபாடு செய்தால் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் நீங்கும். மாலை வேளையில் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் சிவபெருமானின் அருளால் 7 பிறவிகளில் செய்த முற்றிய பாவ வினைகள் அனைத்துமே நீங்குவதுடன் விரும்பிய அனைத்து வித வேண்டுதல்களும் நிறைவேறும். புரட்டாசி பௌர்ணமியில் பெருமாளுக்கு துளசி கொண்டு அர்ச்சனை செய்வது மகாலட்சுமியின் அருளையும் பெருமாளின் அருளையும் பெற்று தரும். இது ஏகாதசி விரதத்திற்கு இணையான வழிபாட்டு பலன்களை நமக்கு பெற்று தருகிறதுங்க. அதே சமயம் சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்றும் மாலை சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் செய்யணும். ஒருவர் இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தால் அனைத்து விதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுபடலாம். காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு நடத்தப்படக்கூடிய பூஜையே சத்யநாராயண பூஜை. பெருமாள் எடுத்த பலவிதமான அவதாரங்கள்ல சத்யநாராயணர் அவதாரமும் ஒன்று. இந்த பூஜை திருமணம், முக்கிய திருவிழா, வீடு, நிலம் வாங்க அப்படின்னு எந்த ஒரு நல்ல காரியத்தின் போதும் நடத்தப்படுகிறது. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனதில் பிரார்த்தித்து கொண்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும். சத்யநாராயண பூஜையை நாம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் செய்தால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி அன்று உபவாசம் இருந்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நிலைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பேறு கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. உடல் மற்றும் மனம் சார்ந்த குறைபாடுகள் நீங்கும். பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும்.
பௌர்ணமி சந்திரனுக்குரிய தினம் அப்படிங்கிறதுனால மனோகாரனாக சந்திரனே மன அழுத்தம், மனக்குழப்பம், தடுமாற்றம், உடல் பலவீனம் போன்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமானவராக சொல்லப்படுகிறார். இதனால ஜாதகத்துல சந்திரனின் நிலை சரியாக பௌர்ணமியில விரதம் இருப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம்.